இந்த ஸ்மோக்கிங், வேப், ட்ரிங்கிங், இது இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். யூ வாண்ட் பி லுக்கிங் குட் ஃபார் குவைட் சம் டைம். என்ன வரிஸ் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், உடம்பு பார்க்க அழகா இருக்கணும், உடம்பு விட்டுருவோம், மூஞ்சி பார்க்க யங்கா இருக்கணும்னா ஐ டோட்டலி பிலீவ் இதெல்லாம் வந்து நம்மளோட ஒரு நம்மளை சீக்கிரமா வயசாக்கி விட்டுருது. ஆமா. யா. அப்படின்ட்டு ஐ திங்க் ஆனா அது இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து அப்படி இல்லையே. இப்பதான் வந்தா பொம்மான விடுங்க, 2ஆம் ஸ்கூல்லயே வேப்ப வச்சு சுத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல நாங்களும் எவ்வளவு சொல்லிட்டோம், ஏன்டா சொந்தமா குழி தண்ணியே படுத்துக்க போறியா, என்ன வயசு பார்த்து நானும் இது ஏன் அப்பா அம்மா காசு வாங்கி செலவு பண்றீங்க, நீங்களே போய் படுத்துருக்க, லெட்ஸ் ஃபினிஷ் இஸ் ஆஃப், அப்பா அம்மா சொல்லுங்க, அப்பா எங்களை பார்க்காதீங்க, நாங்க செத்து தான் போக போறோம், எப்படி இருந்தாலும் என்னென்னமோ நானும் ஏசிலாம் பார்த்துட்டேன், விடுற மாதிரி இல்லையா. பட் ஆனா ஜோவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a bad thing. ஆனா வந்து ஸ்கூல்ல வந்து வெளியே இருந்து ஸ்கூல் பண்ணி கால் விற்கிறது, பையனுங்க இன்னமும் சப்ளை பண்றது, அதுல இந்த வேப்லி இன்னும் சிபிடிலாம் இருக்கும். ஆமா, இந்த மாதிரி விஷயம். அப்புறம் பையனுங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, இதை கலந்தா இது எப்படி வரும், வெளியே இருந்து இந்த என்ன மஷ்ரூம் குக்கீஸ் வாட் நாட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க வந்துட்டு ஸ்கூல்ல படிக்க தான் போறாங்கன்ட்டுன்னு. பட் தி சேடஸ்ட் பார்ட் இஸ் அவங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள பாதுகாத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்பெஷலி பாய்ஸ். இஃப் ஐ டோன்ட் வேப் ஐ won't be in your team. நான் ஒண்டியா இருக்க முடியாது. ஸோ நான் ஒண்டியா இருந்தாகணும். அப்புறம் ஒண்டியா இருக்கிறதுக்கு நான் வெயிட் படிச்சேன், அட்லீஸ்ட் அவங்க கூடனாச்சும் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் கொடுக்கறதுக்காக, அந்த பியர்ஸ் கூட சேர்ந்து பழகிறதுக்காக பண்ற சில சாக்ரிஃபைஸ் வாழ்க்கையவே அழிச்சிருது. நம்ம டைம்லாம் பார்த்துருப்போம், தமிழ் பையன் எப்படி ஓட்டம் எடுப்பானுங்க. ஆமா, இப்பெல்லாம் தமிழாலதான் அப்படின்ட்டு வரப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லாம போய் மறைஞ்சிருச்சு. சரித்திரம் மறைக்கப்பட்டது.